நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. எப்படியும் தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு மழை லீவெல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஸ்கூல் காலேஜ்னு கிளம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அப்படிங்கிறதுனால சரி ஒரு பாட்காஸ்ட் எபிசோடு பண்ணி விட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்திருக்கேன். தீபாவளி எபிசோடில் எல்லாமே ஓகே, பட் நான் பேசினப்போ லைட்டாக வாய்க்கொளறி சொல்ல வந்த விஷயத்த ஃபுல்லாக கன்வே பண்ணாமல் போன ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் இந்த எபிசோடுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் அதோடய அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்னென்னா, நான் தீபாவளி ஸ்பெஷலில் ஒரு மீமை பற்றி பேசியிருப்பேன். அதாவது சின்ன வயசாக இருக்கிறப்போ நம்மலாம் ஜாலியாக வெடி வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு அந்த வெடி வெடிக்கிற இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மீன் பார்த்தேன். எப்படி வரும், முன்னாடிலாம் உங்கள் அப்பா காசு கறியாக போகும், இப்போ உன் காசு கறியாக போகுதுன்னு உடனே இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னு. அது ஓகே தான். ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி பட்டாசுலாம் வாங்குறதுக்கு லீவ் இருக்குது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். இருந்தாலும் அவங்க அதை வாங்கி வெடிக்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணேன். அது என்னென்னா, அவங்க நினச்சா ஒரு பட்டாசு வாங்க முடியும், ஆனால் அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை திரும்ப வாங்க முடியாதுன்னு. அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போயிட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய கார்ட்டூன்லாம் பார்ப்போம்ல, சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த கார்ட்டூனுடைய ஏதாவது ஒரு கிளிப்பு நம்ம இன்ஸ்டாகிராமோ யூடியூப் ஷார்ட்ஸோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரப்போ டக்குன்னு நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட், ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவோம். அந்த மாதிரி அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து நமக்கு மெமரிஸ்லாம் இருக்கும், நமக்கு அது பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போது நம்ம உட்காந்து அதெல்லாம் பார்ப்போமான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக அப்போட இப்போ நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோன்னா கரெக்டாக டிவியில் அந்த ஷோவை இந்த டைமுக்கு தான் போடுறாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற வேலை, அந்த வயசில் என்னென்ன வேலை இருக்குமோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிவி ரிமோட்டை அந்த அரை மணி நேரம் ஷோவுக்குன்னு எப்படியும் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு கரண்ட் ஆஃப் ஆகாத டைமில் கரெக்டாக அந்த சேனலை வச்சு உட்காந்து பார்க்குறதுங்கிறது அந்த வயசுக்கு கஷ்டமான விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்க தேவையில்ல. சிம்பிளாக தோணுச்சுன்னா அந்த கார்ட்டூனோட எபிசோட் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாங்கிற ஆப்ஷன் இருக்கிறப்போ, நம்ம அப்போ இன்ட்ரெஸ்டடாக பார்த்த மாதிரி ஏன் இப்போ பார்க்க மாட்டேங்கிறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நம்மளுடைய மைண்ட் செட் தான். மெச்சூரிட்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் லைஃப்பில் கெயின் பண்ணிகிட்டே வரும். ஆனால் நம்மளுடைய இன்னர் சைல்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு லூஸ் பண்ணிட்டு போகிற ஒரு சின்ன வருத்தம் எல்லாருக்குமே உள்ளே இருக்கும். அது எனக்கும் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த பாட்காஸ்ட் பற்றி தெரியும். நான் சொந்த கண்டென்ட் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னாலே அதில் பாதி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ ஆதி காலத்தில் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பேசி என்னோடய நாஸ்டாலஜி மூமெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது தான் என் வேலை. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கார்ட்டூன்ஸை பற்றி இந்த ஃபுல் பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். நான் 3 நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க, தெரியும்டா இதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட எல்லா எபிசோடுக்கும் இதே கதை தான். ஆனால் நான் இப்போ தான் இதை ரியலைஸே பண்ணுறேன். இப்படி கார்ட்டூனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு பாட்காஸ்ட் எபிசோடு போடுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் என்னென்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் டேர்ம்லலாம் சொல்லணும் அப்படின்னா ஹோமி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு க்ளோஸான நண்பர். ஆனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறதுன்னு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் இன்ஸ்டாவில் மட்டும் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். அது ஏன் எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியல. அது எப்படின்னா, எனக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் அவருக்கு நான் எப்படி அந்த மாதிரிலாம் தெரியல இந்த விஷயத்தில் மட்டும். அது ஸ்பெசிஃபிக்காக எந்த விஷயம்னா, நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இன்ஸ்டாவை திடீர்னு ஏதாவது கார்ட்டூன் பற்றி செம்மையான ஒரு மேட்ரு ஒன்று, ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அவர் அதை எனக்கு சென்ட் பண்ணுவார். திரும்பி நான் அவருக்கு அதை சென்ட் பண்ணுவேன். 2 பேருமே இந்த கார்ட்டூன்ஸ் பற்றியும் சினிமாஸ் பற்றியும் மாற்றி மாற்றி ரீல் அனுப்பிச்சு எங்களுடைய லவ்வை ஷேர் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டா பேஜில் ரீல்ஸ் அனுப்புறதுல மட்டும் எங்களை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மெய்யழகன் காம்போ மாதிரி. இந்த ரொமான்ஸுன்ற ஒரு டேர்ம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் அதை போட்டு இந்த மெய்யழகன் படத்தை போட்டு ஒரு மாதிரி ஓவராக சேச்சுரேட் பண்ணுறானுங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் செம்ம படங்க.
நாஸ்டாலஜியான எந்த விஷயத்து கூடவும் அந்த படத்தை கம்பேர் பண்ணி ஒரு மீம் ரெடி பண்ணாங்கன்னா அது அவ்வளோ ஹோல்சமாக இருக்கும். அந்த மாதிரி எடிட்ஸ்க்காகவே அந்த படம் எடுத்து வச்சுருக்கானாங்கிற மாதிரி கூட சில சமயம் தோணும். அது அவ்வளோ ஆப்டாக இருக்கும். இதை பற்றியும் கண்டிப்பாக நம்ம வேறு ஒரு எபிசோடில் பேசுவோம். மெய்யழகனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை அப்புறம் பண்ணுறேன். சரி, இந்த எபிசோடில் வந்து நான் கார்ட்டூன் வந்து எப்படி பார்த்தேன், நான் அது கூடவே சேர்ந்து வளர்ந்து வந்த சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு ஷேர் பண்ணுறப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குது கார்ட்டூனுக்குன்னு. பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சுட்டி டிவி. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த சுட்டி டிவியை பற்றி மட்டும்தான் என்னுடைய அதிகப்படியான கண்டென்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால யாரும் எதுவும் பதற வேணாம். திஸ் இஸ் நோ ப்ரொமோஷன் வீடியோஸ் ஃபார் சுட்டி டிவி. எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் அந்த சுட்டி டிவி மட்டும்தான் போகும். நான் எப்போயாவது என் கசின்ஸ் வீட்டுக்குன்னு ஊருக்கு போகிறப்போ மட்டும்தான் இந்த அங்காமா, அதுக்கப்புறமா டிஸ்னி, நிக்கலோடியனு, நிக்கலோடியன் வேறு, நிக்கு வேறு, அதுக்கப்புறம் கார்ட்டூன் நெட்வொர்க்கு, இது எல்லாமே வந்து அங்கே தான் பார்க்க ஆரம்பிச்சிது. சுட்டி டிவிங்கிறது என் வீட்டில் எப்போவுமே ஓடிட்டுருக்கு. அதனால் எனக்கு அந்த சேனல்லாம் விட இதுதான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு உண்மையை சொல்லுவேன், ஆனால் என்னை எல்லோரும் அடிப்பீங்க. சாரி ஃபார் த இன்டரப்ட். சவுண்டு கேட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்டில் நடந்துச்சு அது. சரி, அதை அப்படியே ஒமிட் பண்ணுறேங்க. என்ன சொன்னேன்? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் சொன்னால் என்னை எல்லோரும் அடிப்பீங்க. அது என்னென்னா, பென்டனுக்காக நீங்கள் போடுற இந்த மாஸ் எடிட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலாக பென்டன் வந்து எனக்கு பிடிக்கும். பட் அதோடைய கதை, அதோடைய சுப்பீரியர்ஸிங்கிறது என்னை அந்தளவுக்கு அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக விடாததுக்கான ரீசன் வந்து மேபி எங்கள் வீட்டில் கார்ட்டூன் நெட்வொர்க் இல்லாத காரணத்தினால தான். நான் பென்டனே வந்து சொன்னேன்ல, அந்த மாதிரி எப்போயாவது என் கசின்ஸ் வீட்டுக்கு போகிறப்ப மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு சிங்சான்லாம் அப்படி தான் இருக்கிறதே தெரியும். அந்த மாதிரி வந்து பென்டனை பார்க்குறப்போ நிறைய வேர்ஷன் இருக்குது, நிறைய சீசன்ஸ் வந்திருக்கு, எக்கச்சக்க ஏலியன்ஸ் வில்லன்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பார்க்குறப்போலாம் வெறும் ஒரு 10 ஏலியனு, ஒரு குட்டி பையன் சும்மா ஒரு பச்சை கலர் வாட்ச் கட்டிட்டு தானே சுற்றிக்கிட்டு இருப்பான், இவங்க என்ன இவ்வளோ பெரிய கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் என் மைண்டுக்குள்ளே ஓடும். பட் உங்கள் எல்லாருக்கூடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வேறு ஒரு கார்ட்டூன் இருக்குது, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு கார்ட்டூனு. எனக்கு கார்ட்டூன்னாலே நீ தான் வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கார்ட்டூன். ஜாக்கி சானுக்கு பெரிய ஃபேன் ஆனதுக்கு காரணமும் அதுதான். நான் வந்து சின்ன வயசில் கார்ட்டூன்ஸையும் தாண்டி இங்கிலீஷ் டப்டு படம் நிறைய பார்ப்பேன், தமிழ் பார்க்கறத விடவும். இந்த சன் டிவியில் வந்து நைட்டு 9 மணிக்கு சாட்டர்டே ஆனால் ஒரு இங்கிலீஷ் படம் வந்து போடுவோம். எத்தனை பேர் உட்காந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நான்லாம் அது ஒவ்வொரு சாட்டர்டேவும் நைட்டு மிஸ் பண்ணாமல் உட்காந்து பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த ரஷ் ஹார்ஸு, அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டோரி, அப்புறம் வேறு என்ன சீரீஸ் இருக்குதுன்னு தெரியல ஜாக்கி சானுக்கு. அந்த மாதிரி ஜாக்கி சான் படங்கள் வந்து நிறைய டப் பண்ணி தமிழில் போட்டிருப்பாங்க. நான் அதுவும் பார்த்துருந்தேன், கண்டினியூஸாக இதையும் பார்ப்பேன். அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த டைமில் ஜாக்கி சான் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அவர் மட்டுமா, அங்கிள் கேரக்டர், ஜூலி கேரக்டர், பீமா, வால்டரு, அந்த சுப்புனி சங்குனி மங்குனி, அவங்க 3 பேர் வந்து ஏதோ சங்கர், ராசப்பா, ராஜேஷ்ன்னு நினைக்கிறேன், அவர் மாயாவி, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. இன்னும் ஷிண்டு, அவங்க கூட இருக்கிற அந்த டீமன்ஸோடைய ஆளுங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா அப்படியே போகும். என்னை விட்டால் நான் அதுக்குள்ளேயே முழுகிடுவேன். அப்படிங்கிறதுனால இதோட அப்படி அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுப்போம். சுட்டி டிவி பார்த்ததில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த ஒரு கோட்டடான கார்ட்டூன் வந்து என்னுடைய சைல்டுஹுட்லேயும் ஒரு பெரிய மேஜர் ரோலில் விளாண்டுருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால இது அப்படிங்கிற மாதிரி நான் ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் அது போக நிறைய அண்டர் ரேட்டடான கார்ட்டூனும் வந்து சுட்டி டிவியில் இருந்திருக்கு. அது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கெல்லாம், அதாவது இப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வெளியே சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் அந்த டைமில் குழந்தையாக இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா தெரியல. அதனால் எல்லாருமே வந்து பவர் ரேஞ்சர்ஸ், பென்டன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீசனாக இந்த ஆக்ஷனு, அதுக்கப்புறம் ஏலியன்ஸை போட்டு அடிக்குது பொழக்குதுன்னு இந்த மாதிரி பயங்கரம் த்ரில்லரான சீரீஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ என்னுடைய பார்ட் வந்து அப்படியே வேறு. நான் கொஞ்சம் ஃபீல் குட்டான கார்ட்டூன்ஸ் தான் நிறைய பார்ப்பேன். இந்த குளோரியாவின் வீடு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, மிஸ்டர் பீனோட கார்ட்டூன் வெர்ஷனு,
அதுக்கப்புறம் ஆனிலால் அழகுராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த கார்ட்டூன்லாம் வந்து சுட்டி டிவி எடுத்தால் கூட ஏன் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை இந்த ஷோ நம்ம மட்டும்தான் பார்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூனுடைய கண்டென்ட்ஸ் எடுத்து போடுற ஆளுங்க கூட எல்லாருமே மிஸ் பண்ண ஒரு கார்ட்டூனு. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை ஆனிலால் அழகுராஜா வந்து யாருன்னா பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை பேர் கேட்டோடனே டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னா அந்த கார்ட்டூன் வந்து என்னென்னா ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணுது. இருக்கிற மனுஷங்க எல்லாருக்குமே வந்து பூனைத்தலை பன்னித்தலைன்னு அந்த மாதிரி அனிமல்ஸே வந்து மனுஷங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு கார்ட்டூன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா ஜீபூம்பாய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஹீமேனும் அதில் தான் வரும், அது பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஈமேன் அப்புறம் டோராவின் பயணங்கள் இது ரெண்டுமே வந்து ரொம்ப சைல்ட்ஹுட்டாக இருக்கிறப்போ நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இது சைல்டுக்கானது, இது வந்து பிலோ ஒரு 6 to 8 கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஜாக்கி சான் அதெல்லாம் தான் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஏங்க, அந்த ஷோஸ் எல்லாம் ஓடி முடித்ததுக்கப்புறம் நடுவில் பிரேக்குன்னு ஒன்று வரும்ல, அந்த பிரேக் டைமில் கூட அந்த சேனலை மாற்ற முடியாத அளவுக்கு இந்த பிரேக் டைம்லன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோடு போடுவாங்கள்ல, அந்த எபிசோடு தான் எனக்கு சுட்டி டிவியில் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கும். சுமோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது. அதுக்கப்புறமா லியோன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தை வந்து காமெடியாக காமிச்சிருப்பாங்க காட்டுக்குள்ளே, எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் கிராஃப்ட் எல்லாம் பண்ணுற ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த அனிமேட்டட் மூவிஸே போடுறப்போ அதுக்குன்னு விடுற ப்ரோமோ, இது எல்லாம் உட்காந்து அந்த சேனலில் பார்க்குறப்போ அந்த ஷோ முடிஞ்சு பிரேக் வந்தால் கூட அதை மாற்றுறதோ டக்குன்னு வேறு சேனலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிறதுலாம் கூட இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், நான் பாட்டுக்கு உட்காந்து பார்த்துட்ருப்பேங்கிற மாதிரி ஒரு டைமில் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஷோ மட்டும்தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை வந்து இருந்தது. ஆனால் இப்போது அதுக்கான நிலமை வந்து அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இந்த அங்காமா டிஸ்னி இவங்கெல்லாம் கூட இப்போ வரைக்கும் எப்படியும் அந்த சின்சானியோ டோரிமானியோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாக்கி சானுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ரைட்ஸ் வந்து நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த ஷோ போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சுட்டி டிவியில் வந்து நிறைய புது புது கார்ட்டூன்லாம் இறக்கி அது ஒரு மாதிரி குளறுபடி ஆயிடுச்சு. அந்த விஷயம் எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு கசின் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே வந்து ஒரு சுட்டி குழந்தையும் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சுட்டி டிவிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துச்சு. அவங்களும் மாற்றினாங்க. சரி உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா அப்படியே குழந்தையா உட்காந்து பார்த்துருவோம் இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். போச்சுங்க ஒரு ஷோ. அது ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல குழந்தைங்க வீட்டிலலாம், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரைம்ஸு பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று ஓடும்ல, அந்த மாதிரியான கதைகள் தான் வந்து இப்போ ஃபுல் டைமாகவே சுட்டி டிவியில் ஓடிட்டுருக்குன்னு பார்க்குறப்போ, ஒரு காலத்தில் எப்படி இந்த சேனல்ரா இதெல்லாம்ன்ற மாதிரி தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்த சேனல்லாம் இந்த குழந்தை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை மாதிரியே இதுவும் டிவிக்கு அடிக்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த குழந்தை வந்து இதையே பார்த்து என்ஜாய் பண்ணுதுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் நான் கார்ட்டூன் பார்ப்பேன் அப்படிங்கிறத தாண்டி என் கூட சேர்ந்து எங்கள் அப்பாவும் பார்க்குற கார்ட்டூன்னு ஒரு சில கார்ட்டூன் இருக்குது சுட்டி டிவியில். அதுவும் எக்ஸாக்டாக இந்த 8:30 to 9:30 அந்த 1 மணி நேரம், அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம்ல, அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா என் கூட உட்காந்துட்டு பார்க்குற கார்ட்டூன் வந்து இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் ஃபஸ்ட்டு. அது 8:30 மணிக்கு போடுவான். அது வந்து அதுவும் ஒன் ஆஃப் தி கோட்டட் கார்ட்டூன். 3 கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ஒன்று அண்ணன் கரடி, இன்னொன்று தம்பி கரடி, 3வது அந்த காட்டில் வந்து மரம் வெட்டுற ஒரு வேட்டைக்காரன் மாதிரி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த ஆள் பேர் மறந்துட்டேன், சரி விடுங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய 2-3 கேரக்டர்ஸ்லாம் வந்து அதில் வரும். ஆனால் மெயின்னு பார்த்திங்கன்னா அந்த 3 கேரக்டர் தான். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, அந்த 3 கேரக்டருக்குமே வாய்ஸ் கொடுத்தது ஒரே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அதுவும் எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் தெரிய வந்துச்சு. அதை வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாவும் நானும் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கார்ட்டூன் அது வந்து இப்போ எப்படி அப்டேட் ஆகி வந்துச்சுன்னா, வருத்தப்படாத குட்டி கரடி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். இந்த கார்ட்டூனுக்கு தயவு செஞ்சு வேறு ஏதாவது பேர் வைங்கடா, ஏன்டா அந்த கோட்டடான கார்ட்டூனுக்கு வந்து பார்ட் 2 மாதிரி இதை எடுத்து வச்சு இதையும் வேஸ்ட் பண்ணுறீங்க.
அதாவது நம்ம படம் பார்க்க போது தான் ஒரு பயங்கரமான லெகசியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு படம், அதுக்கு ஒரு பேராசையில் பார்ட் 2 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசம் பண்ணுவாங்கள்ல. படத்தில் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா என்னடா கார்ட்டூனில் கூட இதே மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இல்லை அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு மேட்ரை சொல்லணும் இருங்க. இப்போ இந்த வருத்தப்படாத காடி சங்கம் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க நாசமாக்குன இன்னொரு கார்ட்டூன் இருக்குது. ஹைடின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டு கூட வருவாங்க, செம்மையாக இருக்கும். ஹைடி ஹைடி சுட்டி பெண்ணிவல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதெல்லாம் அந்த பாட்டும் சரி, நம்ம அந்த கார்ட்டூனில் பார்க்குற விஷுவல்ஸும் சரி. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு கதை ஞாபகம் இருக்காது, ஆனால் அந்த கார்ட்டூனுடைய ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த பாட்டு, அந்த 5 நிமிஷம் பாட்டோடைய போர்ஷன், அதுக்கப்புறமா அதோடைய சில பிக்சர்ஸ், சீனரிஸ், இதெல்லாம் உங்களுக்கு செம்மையாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே க்ரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட செதுக்கியிருப்பாங்க. அதை உட்காந்து பார்த்தா நமக்கும் அதுக்குள்ளே போய் அந்த வேர்ல்டுக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்குங்கிற ஆசையை தூண்டுற அளவுக்கு பயங்கரமான ஒரு கார்ட்டூன். அது வந்து 2D இல்லை ட்ரெடிஷ்னல் அனிமேஷனுங்கிற மாதிரி கையில் உட்காந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணி அதை எடுத்து அனிமேட்டடாக பண்ண ஒரு வெர்ஷன். அதை எடுத்து இப்போது 3Dயில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கதையை வந்து 3Dயில் போட்டுறப்போ ஏன்னு தெரியல, டெக்னிக்கலாக அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் எனக்கு அது ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணலை. முன்னாடி இருந்த வெர்ஷனில் இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் அனிமேஷன்னு இப்போ இருக்க அட்வான்ஸ் அனிமேஷனோட எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அது நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை இது எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை நிறைய பேர் யாராவது ஒருத்தர் அந்த வெர்ஷனும் இந்த வெர்ஷனும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்தில் எதுவும் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்டோடைய கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க, பார்த்துருந்தீங்கன்னா. அந்த மாதிரி சுட்டி டிவி வந்து அவங்களுடைய கோட்டடாக இருக்கிற சில கார்ட்டூன்ஸ்க்கே வந்து இந்த மாதிரி அதோடைய அப்டேட்டடாக ஒரு வேர்ஷனை விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண சில விஷயங்களும் இருக்குது. அதில் நான் பார்த்தது இது 2 தான். இன்னும் என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. இப்போ பார்க்கறத விட்டுட்டேன். எப்போயாவது அந்த பக்கம் போகிறது சும்மா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா. இது முடிஞ்சுதா? இப்போ திரும்பி வாங்க. எங்கள் அப்பா என் கூட பார்ப்பாருன்னு சொன்னல 2 கார்ட்டூன், அதில் ஒன்று வருத்தப்படாத வாலிப சங்கம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னொரு கார்ட்டூன் இருக்குது, அதுதான் வந்து கும்ஃபு பாண்டா. கும்ஃபு பாண்டா வந்து ஒரு 1 hour 1.5 hour தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, லாங் லென்த் ஸ்டோரிஸ். அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி விடுங்க, தியேட்டரில் போடுற படம் அப்படின்னே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த மாதிரி படமாக இல்லாமல் அனிமேட்டட் சீரீஸாக, டிவி சீரீஸாகவே வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஆள் சில பேர் இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தன். இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் எங்கள் அப்பா தான். ஆக்சுவலாக கும்ஃபு பாண்டா கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். சொன்னால் நம்பியிருக்க மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து எங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பார்ட் 4 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனார் அந்த படத்துக்கு. எப்படி சொல்கிறது, நம்ம சைல்ட்ஹுட்டில் இருக்கிறப்போ நம்ம அப்பா அம்மா கூடலாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். வளர வளர அந்த அடல்ட்ஹுட், டீன், அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம்ல, அந்த டைமில் வந்து நமக்கும் பேரண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் விட ஆரம்பிக்கும். அதாவது இவங்க அப்பா இவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளாக ரெஸ்பெக்டாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த குழந்தைத்தனமாக விளையாடுற விஷயம்லாம் வந்து குறைஞ்சிரும்ல. அதெல்லாம் இல்லாமல் நானும் எங்கள் அப்பாவும் அந்த கும்ஃபு பாண்டா வந்து திரும்பி தியேட்டரில் பார்க்குறப்போ 2 பேருமே ஒரே டைமில் டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்குமோ நாங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். அதுவும் ஒன் ஆஃப் தி கோட்டட் சீரீஸ் சுட்டி டிவியில். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், ஆனால் இந்த பாட்காஸ்ட் வந்து எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை. ஆக்சுவலாக சைல்ட்ஹுட்லேருந்து நிறைய விஷயத்தை அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதனால் சரியான ஒரு எண்டிங் ஸ்மூத்தாக எப்படி ஆரம்பிச்சனோ அதே மாதிரி முடிக்கணுங்கிற மாதிரி எனக்கு முடிக்க வரல. ஸோ சும்மா ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனால் கடைசியாக எதுவும் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் நான் சொன்ன கார்ட்டூன், அதுக்குன்னு சொன்ன கதை, உங்களுக்கு இது எல்லாமே வந்து ரீகலெக்ட் ஆகி உங்களுக்குன்னு சில மெமரிஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து திரும்பி உங்களுக்கு ரீகலெக்ட் ஆச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட்.
அது ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன். கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி